Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பொது கழிப்பறை அமைத்து தர நடவடிக்கை எடுக்காத நகராட்சி அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்ற விடாமல் பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 15வது வார்டு கருக்கட்டான்பட்டி காலனி பகுதியில் 200க்கும் அதிகமான பட்டியலின மக்கள் வசித்து வரும் நிலையில் இவர்களுக்கு முறையான பொது கழிப்பறை இல்லாததால் பொதுவெளியில் இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டிய சூழல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கோரிக்கை வைத்தும் தொடர் போராட்டங்கள் நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நகராட்சி அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்ற விடாமல் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே லாரி ஏறியதால் மதுபோதையில் தூங்கிக் கொண்டிருந்தவர் உயிரிழந்தார். திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலையில் டாஸ்மாக் கடை அருகே உள்ள காலி இடத்தில் லாரியின் சக்கரத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. விசாரணையில் உயிரிழந்தவர் பழ வியாபாரம் செய்யக்கூடியவர் என்பதும் மதுபோதையில் படுத்து உறங்கிய போது லாரி ஓட்டுநர் பாலமுருகன் என்பவர் லாரியை நிறுத்தும் போது பின் சக்கரம் ஏறி இறங்கியதில் உயிரிழந்தது தெரிய வந்தது. இறந்தவர் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு அமரர் ஊர்தி வாகனம் வராததால் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காவல்துறையினர் காத்து கிடந்த அவலம் அரங்கேறியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே திமுக பிரமுகர் அமைக்கும் தார் பிளான்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலமாக வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னமோட்டூர் கத்திரிக்காயன் மற்றும் கமகரியான் வட்ட பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளை ஒட்டி நாற்றம்பள்ளி திமுக ஒன்றிய கவுன்சிலர் செந்தில்குமார் தார் பிளான்ட் அமைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதனை அறிந்த கிராம மக்கள் விவசாயத்திற்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் தார் பிளான்ட் அமைப்பதை தடுத்து நிறுத்த கோரிக்கை விடுத்தனர். திமுகவை சேர்ந்தவர்கள் மக்கள் விரோத செயல்களை மட்டுமே செய்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பகுதி நேர கிராம நிர்வாக அலுவலகம் திறக்க கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டுக்கோட்டை அருகே உள்ள கீழக்குறிச்சி ஊராட்சிக்குட்பட்ட மண்டலக்கோட்டை கிராமத்தில் வருவாய்த்துறை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் கிராம நிர்வாக அலுவலரை அணுக வேண்டுமென்றால் 5 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியிருப்பதால் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் மண்டலக்கோட்டை தொகுதியில் பகுதி நேர கிராம நிர்வாக அலுவலகம் வேண்டுமென பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. எனவே மண்டலக்கோட்டை கிராமத்தை தனி ஊராட்சியாக்கி பகுதி நேர கிராம நிர்வாக அலுவலகத்தை அமைத்து தர வேண்டுமென கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.